வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ராயல் பாஸை யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன். நீங்க ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். மொபைல் ஆப்லயோ இல்லை வெப்சைட்லயோ போய் டைரக்டா ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. பர்ச்சேஸ் பண்ண பிறகு நீங்க உள்ள போன உடனே வீடியோ கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிலபஸும் கவர் பண்ணிருக்கோம். இந்த சிலபஸ்ல உள்ள வீடியோ கோர்ஸ் எல்லாத்தையும் போய் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து டாபிக் வைஸ் பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும், எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும் சரிங்களா? சோ நீங்க டாபிக் வைஸ் டெஸ்ட் பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க இதுல சிலாகிசம் வீடியோ பாக்குறீங்கன்னா டாபிக் வைஸ் பிடிஎஃப் போய் சிலாகிசம் பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு எந்த எக்ஸாம் உங்களுக்கு ஒட்டி வருமோ அந்த எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். எடுத்த உடனே மார்க் டெஸ்ட் எடுக்க கூடாது. ஃப்ரெஷர்ஸ் பிகினர்ஸ்லாம் இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கணும். வீடியோ பார்க்கணும், வீடியோல லேர்ன் பண்ணதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். வீடியோ பார்க்கணும், வீடியோல லேர்ன் பண்ணதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களா, அடுத்த ஸ்டெப் என்னன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து நீங்க இந்த பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல எல்லாமே லட்சக்கணக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா? சால்வ் பண்ணி பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் செக்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ்லயே செக்ஷன் டெஸ்ட் இருக்கும். செக்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இதுல கேப்ல நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா, பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எடுத்து படிங்க, கம்ப்யூட்டர் மேத்ஸ் பிடிஎஃப் படிங்க. இப்போ ஆர்ஆர்பிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சூப்பர் பேட்ச்ல பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நம்ம வந்து டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த சூப்பர் பேட்ச். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணி நம்ம ராயல் பாஸ் வெறும் 789க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா? இந்த ஒரு பிரைஸ்க்கு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு தரமான கண்டென்ட் சீப்பஸ்ட் பிரைஸ்ல கிடைக்காது. ஸோ ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துல திணறிக்கிட்டு இருப்பீங்க, ஃபெயில் ஆகிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஸ்டக் ஆகும். அந்த ஸ்டக் அந்த ராயல் பாஸ் உங்களுக்கு எடுக்கும். ஸோ உங்கள் ஜாக்சன் 10